ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்படி ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க. ஃப்ளாஷை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்படித்தான் இப்படி ஃப்ளாஷ் அடிச்சா நீங்கள் எது லைட் நேராக போய் பட்டு வெளிச்சமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வெட்டிங்ஸ்லேயோ லைக் எங்கள் ஈவெண்ட்ஸ்லேயோ எங்கேயும் பார்த்துருந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஃப்ளாஷை இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டிக்கு இப்படி வச்சுருப்பாங்க. லைக் கேமரா இப்படி என்றால் லைக் இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். இல்லாட்டிக்கு இப்படி சைடில் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி நேராக யூஸ் பண்ணுறது குறைவு. அதேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எதுக்காக ஆண்டால் இதுலேருந்து வர லைட் வந்து பயங்கர ஹார்ஷான லைட். ஓகே, இப்போ இதில் நான் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். இந்த சாஃப்ட் பாக்ஸ் போடாமல் இந்த லைட் வந்தால் இங்கே வந்து பயங்கர ஹார்ஷாக இருக்கும், இவ்வளோ சாஃப்டாக வராது. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து அந்த வர்ற லைட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ஷாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா, இதை இப்படி போடாமல் இந்த லைட்டை வந்து இப்படி மேலே போடுவாங்க. இப்போ மேலே போடும்போது என்ன ஆகும்னால், லைட் வந்து மேலே போய் மேலே ஒரு சிவர் இருக்குன்னா அந்த சிவத்தில் லைட் பட்டு இந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் லைக் எல்லா இடமும். ஓகே, ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா, ஒரு சாஃப்டான ஒரு ஈவனான லைட்டை எல்லா இடமும் தரும். லைக் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த செட்டப் இதுதான். இப்போ நான் செய்கிற செட்டப் இங்கே போட்டிருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ். இதுக்குள்ளே இருக்க லைட் வந்து ஒரு பெரிய வெள்ளத்திரை, இந்த மூலையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய வெள்ளத்திரையில் விழுந்து எனக்கு வந்து சாஃப்டாக வந்து சேருது இந்த லைட். ஓகே, இந்த முகத்துக்கு வந்து சாஃப்டாக வந்து. ஸோ அதே மெத்தட் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இப்படி அடித்து ஹாஷ் பண்ணாமல் என்ன செய்கிறோம்னா, லைக் அதை வந்து நேராக அங்கே பவுன்ஸ் பண்ணி லைக் மேலே பவுன்ஸ் பண்ணி சில இப்படி பின்னாடி இருப்பாங்க. இல்லை பின்னாடி வெள்ளை சிவர் இருக்கும், அந்த சிவரில் இந்த லைட் போய் பட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி வரும். ஸோ அப்போக்குள்ளே வந்து அந்த லைட் வந்து சாஃப்டாக வரும், ஹார்ஷாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இது மெத்தட் இப்படி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இல்லாட்டி இப்படி யூஸ் பண்ணுவாங்க. போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதால் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளாஷை நாங்கள் யூஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு மேலதிகமாக இதை பற்றி எதுவும் விளக்கமும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவோம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ செய்வேன். ஓகே, ப்ளீஸ்.